My first question will be, what is normal toddler eating? No rule book. Hello and welcome to Femiliarise. Let's get the conversation started. ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பாங்க டாக்டர் 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி பால் கொடுக்கணும்னு. இன்னமும் சில மதர்ஸ் திங்க் தட் எவ்ரி 2 ஹவர்ஸ்க்கு த பேபி ஷுட் ஈட். கிளாக் ஒர்க் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அது நல்லது. ஆனால் 2 ஹவர்ஸ்க்கு ஒரு வாட்டிலாம் கொஞ்சம் டூ மச் தான். How much should a toddler actually eat? My toddler is different from your toddler. Our expert on the show today is Priyanka Ramamurthy, a certified clinical nutritionist and lifestyle counselor. She is popularly known as Food Coach Priyanka on Instagram. இந்த பவுல் ஃபுல்லாக குழந்தை முடிச்சாகணும், அப்போ தான் அது சத்து. நார்மல் போர்ஷன் சைஸ் இவ்வளோவாவது சாப்பிட்ருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா இட் ஷுட் பி that is so small. ஒரு கிண்ணம் ஃபுல்லாக நீங்கள் சாப்பாடு பிசைஞ்சிட்டீங்க அப்படிங்கிறதுனால it doesn't mean they have to finish it. What will be the ideal plate? Toddler's plate can be as simple as whatever you and I eat. Will say very simply பசிச்சா சாப்பிடுவாங்க, இல்லாட்டி விட்டுருவாங்கன்னு. That will also backfire on a lot of moms. So when you force feed or மிரட்டி சாப்பிட வைக்கிறது இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா they get a lot of attention from you. அந்த ஒரு மீல் சாப்பிடாததுனால அவங்களுக்கு ஒன்றுமே ஆகிட போகிறது இல்லை. ஆக்சுவலாக ஸ்க்ரீன் ஃபீடிங், அதை பார்த்துட்டே இருக்கும் குழந்தை, வாயை திறக்கும். அது ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா உடனே வாய் மூடிக்கும். வேர் டு யூ திங்க் திஸ் ஸ்டார்ட்ஸ்? அவங்களுக்கு நம்ம ஃபஸ்ட்லேருந்தே ஸ்க்ரீனே காமிக்கலன்னா அவங்களுக்கு எப்படி தெரியும்? பட் இந்த காலத்தில் do you think it is practically possible to raise children without screen? ஃபுட் பக்கத்தில் ஸ்க்ரீன்ஸ் கிடையாது. அண்ட் பால் குடிக்கிறதுனால அவங்க appetite சஃபர் ஆகுமா? Definitely it eats into the appetite. Snacks for the toddler. Of course the parents are eating snacks these days, junk food these days in front of the kids. அப்படி எதுவும் தராமல் this is adult food, this is child food அப்படிங்கிறத அவங்களுக்கு செட் பண்ணணும். Is a chubby baby only a healthy baby? Not at all. So chubby babies குண்டா கொழுக்கு முழுக்குன்னு இருந்தால் தான் குழந்தை வந்து ஹெல்த்தின்னு கிடையாது. சாப்பாடு தூக்கி எறிகிறாங்க, எல்லா இடத்துலையும் எரிஞ்சு வைக்கிறாங்க, ஃபுல் மெஸ் ஆக்கிடுறாங்க. மெல்டவுன்ஸ், மூட் ஸ்விங்ஸ் அதுங்களுக்கும் இருக்குது. ஸோ when spitting the food on your face. yes, all of this will happen for a mother. வீட்டு சாப்பாடு சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க, வெளியில் வாங்கி கொடுக்குறது தான் அவங்களுக்கு பிடிக்குது. டாக்டர், ஏன் பேபி சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க? வெறும் பிஸ்கெட்ஸ் ஆர் ஸ்நாக்ஸ் கொடுத்தா சாப்பிட்றாங்க, சாப்பாடு எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. வெஜிடபிள்ஸ் கொடுத்தா சான்ஸே இல்லை, ஃபுல் ட்ராமா தான். இல்லை பால் மட்டும்தான் குடிக்கிறாங்க, ஸ்க்ரீன் காமிச்சா மட்டும்தான் சாப்பிட்றாங்க. இந்த மாதிரிலாம் கம்ப்ளைண்ட்ஸ் நாங்கள் எல்லா அம்மாங்க கிட்டேருந்தும் கேட்குறது தான் டே இன் அண்ட் டே அவுட் இன் ஆர் ஓபிடிஸ். ஒரு டாட்லருக்கு ஃபீட் பண்ணுறது பேரண்டிங்லேயே ரொம்ப கஷ்டமான அண்ட் ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஜாப்ஸ்ன்னு தான் சொல்வேன். ஸோ இன் திஸ் எபிசோட் ஆஃப் ஃபெமிலியரைஸ் we are going to be talking about toddler nutrition. என்ன சாப்பிட்ணும், எவ்வளோ வாட்டி சாப்பிட்ணும், எப்படி சாப்பாடு கொடுக்கணும், கொடுக்கக்கூடாது, இது எல்லாத்தையும் பற்றி பேச போகிறோம். அண்ட் ஐம் ஷுர் all your doubts will be cleared. Our expert on the show today is Priyanka Ramamurthy. So welcome to Femiliarise, Priyanka. Hi ma'am, how are you? Fine, how are you doing? All good. Not only are you an expert to talk to us about toddler nutrition, but you are the parent to a toddler yourself. Kutti baby one. And I'm sure day in and day out நீங்கள் இதை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க, your own struggle. So I'm sure you're going to be talking about both the evidence which what is needed as well as your personal experience too. Yes. My first question will be, what is normal toddler eating? அண்ட் இது கேட்குறதுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் காரணம் இருக்குது. அந்த இன்ஃபென்சி முதல் இயரில் ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பாங்க டாக்டர் 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி பால் கொடுக்கணும்னு. யூ வாண்ட் பிலீவ் இட், 2 வயசு ஆயிருக்கும், 3 வயசு ஆயிருக்கும். இன்னமும் சில மதர்ஸ் திங்க் தட் எவ்ரி 2 ஹவர்ஸ்க்கு த பேபி ஷுட் ஈட். பை கிளாக் இன்னும் டைம்ட் ஃபீடிங் மாதிரி பண்ணுறவங்க இன்னமும் இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் நார்மல். I mean, it is good to have a clock work first of all. So நீங்கள் ஒரு clock work ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அது நல்லது. ஆனால் 2 ஹவர்ஸ்க்கு ஒரு வாட்டிலாம் கொஞ்சம் டூ மச் தான். நார்மல் ஈட்டிங் அப்படின்னு பார்த்தோன்னா when it comes to a toddler there is no rule book can explain this. So my toddler is different from your toddler. So
என்ன அப்படின்னா 3 meals and 2 snacks. This is the rule books, what book says. ஃப்ரேம்வொர்க். ஃப்ரேம்வொர்க் 3 meals அண்ட் அதாவது 3 மீல்ஸுங்கிறது பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் அண்ட் மீதி 2 வந்து ஸ்நாக். அதாவது ஒரு ஸ்நாக் இன் பிட்வீன் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச், இன்னொரு ஸ்நாக் பிட்வீன் லஞ்ச் அண்ட் டின்னர். இதுதான் நார்மல். பட் இஃப் யூ டேக் மீ பர்சனலி, ஐ டோன்ட் ஹாவ் தட் மிட் மார்னிங் ஸ்நாக் ஃபார் மை டாட்லர். பிகாஸ் பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கவே 9:30 ஆகிடும், லஞ்ச் திருப்பி 12:30 1 கொடுக்கணும். இதுக்கு நடுவில் நான் ஒரு ஸ்நாக் கொடுத்தேன்னா her lunch time gets messed up. So it depends on one child to the other. If you think you have enough nourishment for the child in 3 meals and 1 snack itself, then that's more than enough. அதுதான். அண்ட் நார்மல் ஈட்டிங் அப்படின்னா ஒரு குழந்தை சாப்பிடும், ஒரு குழந்தை சாப்பிடாது. தட் இஸ் அ வெரி நார்மல் பிஹேவியர். ஃபுட் ஜாக்ஸ் ஆர் தேர் வேர் இன்னைக்கு தோசை சாப்பிட்டேன்னா நாளைக்கும் தோசை, நாளானிக்கும் தோசை, இதே தான் ரொட்டீனாக போகும். தட் இஸ் ஆல்சோ நார்மல். them being messy on the high chair, that is very very normal. That is how they learn textures, that is how they learn how to feed themselves. ஸோ கீழெல்லாம் போட்டு தான் அது வாய்க்கு வரும். அந்த நம்ம ஃபஸ்ட்டு கற்றுக்கணும், அதை அவங்கள கற்றுக்க விடணும். நம்ம விடணுங்கிறது ரொம்ப முக்கியம். இல்லாட்டி ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஐ ஹவ் டன் ஆல் திஸ். இப்போ தான் வந்துட்டு ஐ சி ஈவன் ஆன் சோஷியல் மீடியா இட் இஸ் சம்திங் நியூ டு மீ தட் பேபியே தானாக வந்து ஹை சேரில் உட்காந்து அவங்களா கையை தொட்டு கீழே கொட்டி அந்த மாதிரி சாப்பிட்ணுங்கிறது அந்த காலத்துலலாம் இல்லை, ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங். ஸோ வந்து ஐ ரிமெம்பர் ஃபார் மை டாட்டர் ரோடாக வந்து அலைஞ்சு, அப்போ ஸ்க்ரீன்ஸ் கிடையாது பார்த்தீங்களா. ஸோ அதனால ஏதாவது வந்துட்டு ஒரு விளையாட்டு காமிச்சு, வெளியில் காமிச்சு, பைக்கில் ஒரு ரவுண்டு கூட்டிகிட்டு போயிட்டு வந்து ஒரு வாய் வாங்க, இதெல்லாம் நான் செஞ்சுருக்கேன். பட் கோயிங் ஃபார்வர்ட் ஐ திங்க் வித் ஸோ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அவைலபிள் நவடேஸ் அதெல்லாம் கொஞ்சம் விட்டு நம்ம மாறி வரது நல்லதுன்னு நினைக்கிறேன். டெஃபினெட்லி. நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின், ஹவு மச் ஷுட் அ டாட்லர் ஆக்சுவலி ஈட்? ஏன்னா அம்மாவா நம்ம வந்து மைண்டில் ஒரு பிக்சர் வச்சுருப்போம், இந்த பவுல் ஃபுல்லாக குழந்த முடிச்சாகணும், அப்போ தான் அது சத்து, இல்லை அந்த 2 இட்லி வச்சா முடிச்சாகணும், இல்லாட்டி சத்து குறைவாக இருக்கும்ட்டுன்னு. அண்ட் இந்த வயசுலையா, அவங்களே குழந்தை பெற்றுக்கிற வயசுக்கு வந்தாலும் வர அம்மாங்க சொல்கிற ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் பார்த்தா அவள் சாப்பிடவே மாட்டேங்கிறா அப்படிங்கிறது தான். தட் நெவர் சேஞ்சஸ். தட் இஸ் சம்திங் வெரி இண்டியன் ஆல்சோ ஐ திங்க். பட் ஹவு மச் ஷுட் அ டாட்லர் ஆக்சுவலி ஈட்? ஸோ தட் அகெயின் மறுபடியும் முன்னாடி சொன்ன மாதிரி தான், இட் சேஞ்சஸ் ஃப்ரம் ஒன் டாட்லர் டு தி அதர். அண்ட் ஒரு டாட்லரை எடுத்தாலுமே நேற்றுக்கும் இன்றைக்குமே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். நேற்று 2 இட்லி சாப்பிட்டாங்கன்றதுனால நீங்கள் இன்றைக்கி 3 இட்லி வச்சுருக்கலாம், ஒரு வேளை சாப்பிட்டுட்டா அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி அரை இட்லி தான் உள்ளே போயிருக்கும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஃப்ரம் ஒன் டே டு தி அதர் இட் செல்ஃப், பிகாஸ் தேர் appetite ரியலி ஃப்ளக்சுவேட்ஸ் ஃப்ரம் டே டு டே. ஸோ இன்றைக்கி இருக்கிற appetite நாளைக்கு இருக்குமானா இருக்காது. ஐ ரிமெம்பர் மை டாட்டர் ஒன் டே ஷி ஹேட் 14 pancakes. Wow. 14 pancakes in a single go. Okay. I was struggling to make the pancakes. கடன் மாவு மிக்ஸ் பண்ணி ஐயோ இன்னும் கொஞ்சம் சாப்பிட்றான்னு. ஓகே. பட் அதே மாதிரி பண்ணுவான்னு இன்னொரு நாள் அவ்வளோ மாவு பண்ணி வச்சா she ate like 5 or 6. ஸோ இட் டிபெண்ட்ஸ். ஒரு நாள் ரியலி தே மைட் பி வெரி ஹங்க்ரி, பசினால சாப்பிடுவாங்க. ஆர் தே மைட் பி கோயிங் த்ரூ அ growth spurt where they need more nutrition. So for supporting all that, they will eat a little bit more. And some days they will eat a little bit less, just like you and me. So ஒரு நாள் நம்மளுக்கு சாப்பிடணும் பசிக்குதுன்னு தோணும், இன்னொரு நாள் ஐயோ ரொம்ப வெயிலாக இருக்குது எனக்கு சாப்பாடே வேணாம், மோர் குடிச்சிட்டு தூங்கினா போதும்னு இருக்கும். ஸோ தே ஆல்சோ ஹாவ் சிமிலர் மூட்ஸ் இன் தேர் டம்மீஸ். ஸோ இட்ஸ் ஆல் ஓகே. நார்மல் போர்ஷன் சைஸ் இவ்வளோவாவது சாப்பிட்ருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா இட் ஷுட் பி 1 palm size. Their palm size, not mother's palm size. illa. Okay. Kutti palm size. That is so small. That is very small, but their stomachs are only a fist size, their fist size. So அவ்வளோ இருக்கும்போது அந்த palm size ஃபுட்டாவது உள்ளே போனால் போதும் ஆக்சுவலாக. That is around half their tummy. So if that's filled, that's more than enough. And அதில் நம்ம வந்து பிஸ்கெட்ஸ், சாக்லேட்ஸ், குக்கீஸ்னு கொடுக்காம ப்ராப்பர் நரிஷ்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா இட்ஸ் இனஃப் ஃபார் நியூட்ரிஷன் வேல்யூ. ஸோ அவ்வளோதான். எந்த ஒரு போர்ஷன் சைஸும் ப்ரீஃபிக்ஸ்டாக நம்ம வச்சுக்க கூடாது, இதை சாப்பிட்ருந்தா தான் அன்னைக்கு அவங்களுக்கு அது போதும் அப்படிங்கிறது இல்லை. அண்ட் த சைல்ட் ஷுட் டிட்டர்மின் ஹவு மச் த சைல்ட் வாண்ட்ஸ் டு ஈட்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு கிண்ணம் ஃபுல்லாக நீங்கள் சாப்பாடு பிசைஞ்சிட்டீங்க அப்படிங்கிறதுனால இட் டசன்ட் மீன் தே ஹாவ் டு ஃபினிஷ் இட். It's the adult portion size, it's not the child size. So these days we've started coming up with this concept called division of responsibility. Parents கிட்ட teach பண்ணும்போது, even in my toddler nutrition session, I've started explaining this, where the parents decide where to eat, when to eat, what to eat, but the child decides how much to eat. So அவங்க போதும் அப்படின்னு நிறுத்திட்டாங்க, all done அப்படின்னு கை காமிச்சிட்டாங்க அப்படின்னா I think it's done. So
ஈவன் myself for that matter, I always feel இன்னும் இந்த ஒரு பீஸ் முடிச்சிறேன், இன்னும் ஒன்று தானே இருக்குது முடிச்சிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு I always get tempted myself also, but sometimes I also have to go back and Correcting correcting yourself. myself and Yeah. I say இல்லை பிரியங்கா இட்ஸ் ஓகே, we tell so many people, I think we shouldn't do that mistake அப்படிங்கிறது. ஸோ ஐ திங்க் தீஸ் ஆர் ஆல் லாங் கண்டிஷன்ட் ஒரு மாதிரி நம்ம மண்டைக்குள்ள Exactly. ஏற்றி வச்சிருக்க ஆமா. சில கான்செப்ட்ஸ் Yeah. which should maybe change going forward as we learn new ones. Yeah, exactly. And when we are around a joint family setup அப்படி இருக்கும் போதும் the grandparents also will tell, என்ன ஒரு இட்லி தான் போதுமா, இவ்வளோ தான் சாப்பிட்டாளா, ஏன் இன்னைக்கு இது சாப்பிடலையா, பன்னீர் இல்லையா, சிக்கன் இல்லையா அப்படின்ட்டு. ஸோ ஐ திங்க் இட்ஸ் பெட்டர் டு லீவ் இட் டு த சைல்ட் டு நோ, லெட் தெம் ஈட் வாட் தே வாண்ட் டு ஈட், ஹவு மச் எவர் தே வாண்ட் டு ஈட் அப்படிங்கிறத அவங்க கிட்ட விட்டுட்டா போதும். வெரி ட்ரூ. தே ஷுட் லேர்ன் கியூஸ். எவ்வளோ என்ன சாப்பிட்றோம், அதை ரசித்து சாப்பிட்றோமா, பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, அது எப்போ டம்மி ஃபுல் ஆகுது, ஒரு கணக்கே இல்லாமல் நம்ம அதை இக்னோர் பண்ணி அடைச்சிக்கிட்டே இருந்தோன்னா nowadays we see childhood obesity is so much on the Very rise. common. So முன்னாடி இருந்த காலம் வேற இப்போ Yeah. இருக்க காலம் இல்லை, because children are not playing that much, they don't have that much physical activity. So இந்த வயசுலேருந்தே அவங்களுக்கு they should be knowing the art of eatingங்கிறது ரொம்பவே முக்கியம் தான். கண்டிப்பா. ஸோ ஒரு சிம்பிள் இந்தியன் ஹவுஸ்ஹோல்டில் வாட் வில் பி த ஐடியல் பிளேட், வாட் ஷுட் ஆக்சுவலி பி ஆன் யோர் டாட்லர்ஸ் பிளேட்? Toddler's plate can be as simple as whatever you and I eat. Okay, so parents என்ன சாப்பிட்றாங்களோ, if the child is not tolerating spice அப்படின்னா கொஞ்சம் tone down version of that. So sometimes we make paneer gravy at home அப்படின்னா I wash the paneer pieces little bit and give it to my daughter. So I don't have to cook separately for her because that's another task. And இன்னைக்கு பண்ண நல்லா இருக்கும், 2 வருஷத்துக்கு பண்ண நல்லா இருக்கும், after 4 years you will be like why am I even doing all of this அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த பெரிய டாஸ்க் ஹெர்க்யூலியன் டாஸ்க்காக எடுத்துக்காமல் just make sure whatever you're eating as a family on the dining table is served to your kid as well. So let them start, இந்த மிக்சியில் போட்டு அரைக்க வேண்டாம், அதெல்லாம் தேவையே இல்லாட்டி இல்லை, வந்து வேக வச்சு நல்லா மசிச்சு தான் கொடுக்கணும்னு இல்லை, அதெல்லாம் இல்லவே இல்லை. they learn to chew even before they start having any teeth. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த கம்ஸே வச்சு they chew really well. ஸோ பல்லு வரல அதனால் நான் இன்னும் பியூரிட் ஃபுட் தான் கொடுக்குறேன் அப்படின்னு ஐவ் சீன் அ லாட் ஆஃப் பேரண்ட்ஸ். அப்படி இல்லாமல் ஈவன் அட் 1.5 years of age they still say முன்னாடி 4 பல் தான் இருக்குது அதனால் பியூரிட் தான் தரேன் அப்படின்னு. ஆக்சுவலாக தேவையே இல்லை. நார்மலாக நம்ம சாப்பிட்ற பொரியல், கூட்டு, காய், தால், ரைஸ் எல்லாமே, சப்பாத்தி கூட அவங்க ஒழுங்காக சாப்பிடுவாங்க இஃப் யூ லெட் தெம். ஸோ யூ ஷுட் லெட் தெம் ஈட் வாட் தே வாண்ட் டு ஈட் அப்படிங்கிறது தான் கடைசியில். So the class is mainly for the Yeah. mothers and grandmothers Exactly. and others at home, I guess. And coming to what should be on their plate அப்படின்னு பார்த்தோன்னா, a lot of parents now because of adult fitness influence they've started telling ப்ரோட்டீன் சாப்பிடு, ப்ரோட்டீன் ரொம்ப முக்கியம், இனி ப்ரோட்டீனே சாப்பிடல இன்னைக்கு. ஆர் என்கிட்ட வந்து கேட்கும் போதும் ப்ரோட்டீன் ரிச் ஸ்நாக்ஸாக சொல்லுங்கள், நான் வந்து ஜிம்னாஸ்டிக்ஸ் கிளாஸ் அனுப்புகிறேன், ஆர் ஐம் சென்டிங் தெம் ஹியர், ஐம் சென்டிங் தெம் தேர், எனக்கு கொஞ்சம் வந்து ஸ்நாக்ஸ் சொல்லுங்கள். So இந்த புரோட்டீன் பைத்தியம் அங்க தொட்டு இங்க தொட்டு ஆமா, toddler toddler nutrition age-க்கும் வரை வந்துருச்சு. வந்துருச்சு. ஸோ Okay. ப்ரோட்டீன் பவுடர் ஆட் பண்ணலாமா குக்கீஸ்க்குலாம்? Okay. ஸோ ஐம் மேக்கிங் ராகி குக்கீஸ் அட் ஹோம், கேன் ஐ ஆட் ஸ்கூப் ஆஃப் வீகன் ப்ரோட்டீன் பவுடர் அப்படின்னு கேட்பாங்க. இட்ஸ் ஆக்சுவலி நாட் நீடட். தே ஆர் வெரி வெரி டைனி ஹியூமன் பீயிங்ஸ் ஹூ ஆர் அபவுட் லைக் 10 to 15 kilos in weight. Approximately a 2-year-old will be around that weight. ஸோ அப்படி இருக்கும்போது they need only around 10 grams of protein which they can easily get from பருப்பு சாதம், தயிர், கூட்டு, or if you are a non-vegetarian you can have chicken or fish at home. இல்லைனா பன்னீர், டோஃபு, இதில் எல்லாமே நார்மலாக கவர் பண்ணலாம். நீ இவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் பன்னீர் சாப்பிடணும், இவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் சிக்கன் சாப்பிடணுங்கிறது அவங்களுக்கு ஒர்க்கே ஆகாது. இட் மைட் ஒர்க் ஃபார் யூ ஆஸ் அ மதர் அண்ட் ஃபாதர், பட் டெஃபினெட்லி இட்ஸ் நாட் ஃபார் த சைல்ட். அண்ட் பயாலஜிக்கலி ஆல்சோ இஃப் யூ see, children tend to go and grab carbs first. ஸோ இட்லி, தோசை பிளேட்டில் இருக்குன்னா ஃபஸ்ட்டு சைட் டிஷ்ஷோ பன்னீரையோ எடுக்க மாட்டாங்க. they first go towards the idli or dosa. That's because biologically also they are made in such a way that they choose carbs because they need that fuel to run around and play. ஸோ அந்த எனர்ஜி சோர்ஸ்க்காக அவங்க சூஸ் பண்ணுறதே ஃபஸ்ட்டு கார்ப்ஸாக தான் இருக்கும். ஏன் அவ்வளோ தோசை பிடிக்குது அப்படின்னா பிகாஸ் they need all the carbs in the world. So it's very important that you give more importance to carbs for kids than protein. So it should be well balanced. Exactly. வீட்டில் நம்ம as a family if we are eating healthy, if our plates are well balanced,
தட் இஸ் வாட் வி வாண்ட் ஃபார் our கிட்ஸ் ஆல்சோ. எஸ். செப்பரேட்டாக எதுவும் பண்ணணும்னு அண்ட் அவங்க அவசியம் அதை இல்லை. பார்த்தும் கற்றுப்பாங்க. ஸோ நம்ம என்ன சாப்பிட்றோங்கிறத பார்த்து, ஓ நீங்களும் இதான் சாப்பிட்றீங்களா, இப்படி தான் சாப்பிட்றீங்களா, இப்படி எடுத்து அது உங்கள் வாய்க்குள்ளே தான் கரெக்டாக போகுதா அப்படிங்கிறத தே ஆல்சோ ஸ்டார்ட் சீயிங் யூ அண்ட் லேர்ன் ஃப்ரம் லேர்னிங் பை அப்சர்விங் டெஃபினெட்லி. ஏன் எங்கள் வீட்லேயே இந்த சண்டை நடக்கும். பிகாஸ் ஈவன் as grown up கிட்ஸ் பார்த்தேன்னா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா தே மே நாட் ஃபீல் ஹங்க்ரி, தே வுட் ஹவ் ஸ்கிப் ஒன் மீல். நான் காலையில் கிளம்புனா நைட்டு தான் வீட்டுக்குள்ளே போகிறேன். அண்ட் மை மதர் இன் லா ஹஸ் கம்ப்ளைண்ட், அவள் சாப்பிடவே இல்லை பையன் சாப்பிடவே இல்லைன்னு. ஐ வில் சே வெரி சிம்பிளி, பசிச்சா சாப்பிடுவாங்க, இல்லாட்டி விட்டுருவாங்கன்னு. பட் சம்டைம்ஸ் தட் வில் ஆல்சோ பேக் ஃபயர் ஆன் அ லாட் ஆஃப் மாம்ஸ். இல்லை நீ குழந்தையே பார்த்துக்க மாட்டேங்கிற சரியா, சில வீட்டிலலாம் அவங்கள ப்ளேம் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. நீ ஒழுங்காக சாப்பாடு கொடுக்கல, அவங்க வீக் ஆகிட்டாங்க, உடம்பு சரியில்லாமல் போயிட்டு, இம்யூனிட்டி கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி லாட் ஆஃப் ப்ளேம் அண்ட் ஷேம் வில் பி தேர் இன் அ லாட் ஆஃப் இந்தியன் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் as such. ஸோ குழந்தைங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப காமன் கம்ப்ளைண்ட் ஃபார் அ லாட் ஆஃப் பேரண்ட்ஸ். வை டு தே ஆக்ட் அப் லைக் தட் அப்பப்போ டு யூ திங்க்? அண்ட் வாட் ஷுட் பேரண்ட்ஸ் டூ வெர்சஸ் நாட் டூ? ஸோ திஸ் இஸ் அ வெரி காமன் ஃபேஸ். அதை நிறைய பேரண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு ஸ்ட்ரைக் பண்ணுற கிட்ஸை வந்து பிக்கி ஈட்டர்ஸ்னு டக்குன்னு தே கிவ் தம் தட் டேர்ம் பிராண்ட் பண்ணிடுறாங்க. ஏன் சைல்டு ஒரு பிக்கி ஈட்டர் மேம், நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. பட் இட்ஸ் ஆக்சுவலி நாட் ஸோ. பிக்கி ஈட்டிங்கிறது ஃபார் அபவுட் 6 to 8 months அவங்க அந்த பிஹேவியரை காமிச்சா தான் அவங்க பிக்கி ஈட்டர். அதுக்கு முன்னாடி ஒரு 2 weeks ஒரு ஸ்டேஜ் சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இட் மைட் பி அ டெவலப்மெண்டல் ஃபேஸ். இட் நீட் நாட் பி ஆல்வேஸ் அ ப்ராப்ளம். So it can be a developmental phase that they're going through where they don't feel like eating. So it's as simple as that. Or some days they might also want to emphasize independence. நான் தான் பாஸ் அப்படின்னு அவங்களுக்கு காமிக்கணும். ஸோ அதை காமிக்கிறதுக்கு நான் சாப்பிட மாட்டேன், உன்னால் என்ன முடியுமோ பண்ணு அப்படிங்கிறது அந்த பிஹேவியர் வரும். பிகாஸ் தே ஆர் மென்டலி ஆல்சோ க்ரோயிங், மென்டலி மெச்சூரிங். அட் தேட் ஃபேஸ், மென்டல் டெவலப்மெண்ட் ஃபேஸ்லேயும் தே திங்க், you know, I don't want to eat today, I will not eat today, whatever said and done, this is going to be my thing. என்னோட ரூல்ஸ். ஆமாம் அப்படின்னு அவங்க வச்சுருக்காங்க. அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, just keep exposing them to the same food. ஸோ இன்றைக்கி வந்து they don't eat papaya அப்படின்னா keep exposing it after 2 to 3 days. Again expose it. 10 to 15 times the same food can be exposed to the kid. And after that also they rejectனா மறுபடியும் கொஞ்சம் பிரேக் விட்டுட்டு மறுபடியும் எக்ஸ்போஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ 10 to 15 times ஆஃப்டர் எக்ஸ்போசிங்கும் they don't eatனா அப்போ பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் we should have patience as parents to expose them to that. ரொம்ப கஷ்டமாச்சே, 2 வாட்டி சாப்பிடலன்னா அப்போ உனக்கு என்ன பிடிக்கும் அதை நான் செஞ்சு தரேன், இல்லை அதை வந்து வாங்கி தரேன். அதுவும் பேரண்ட்ஸ் பண்ணுற ஒரு பெரிய தப்பு. இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு உப்புமா வச்சுருக்கீங்க, ஆனால் அவங்க அதை சாப்பிடல அப்படின்னா உடனே உனக்கு இட்லி வேணுமா, நான் இட்லி பண்ணி தரேன் அப்படின்னு டக்குன்னு போய் 10 நிமிஷத்தில் இட்லி பண்ணிட்டு வருது. மாம் லவ். எஸ். ஸோ மாம் கில்ட் வேறு இருக்கும், ஐயோ என் குழந்தை சாப்பிடவே இல்லைன்னு. ஐ ஹாவ் டன் இட் மை செல்ஃப். ஸோ மாம் கில்ட் இருக்கும், இதை சாப்பிட்லையா, சரி இன்றைக்கி பாஸ்தாவா, ஓகே அப்படின்றது. ஸோ நம்மளுக்கு அன்றைக்கி இல்லை எல்லாரும் இதை தான் சாப்பிட்றோம், இன்றைக்கி ஆல் ஆஃப் அஸ் ஆர் ஈட்டிங் உப்மா ஆன் த டேபிள், நீயும் இதான் சாப்பிட போகிற, சாப்பிட வேண்டாமா, ஓகே வி ஹாவ் ஃப்ரூட்ஸ் அண்ட் கர்ட், இதை முடிச்சேன்னா ஓகே, நவ் ஐ கம் டு தட் ஸ்டேஜ். ஓகே, நீ இந்த இட்லி இல்லையா, ஓகே இட்லி வேண்டாமா, எடுத்துரு, வேண்டாம், தயிரும் ஃப்ரூட்ஸும் இருக்குது, இதை முடிச்சுட்டு எழுந்துக்கிறதா எழுந்துக்கோ, இல்லை வேண்டாமா அதையும் விட்டுரு, ஓகே அப்படியே தூங்கப்போ, ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஓகே அப்படின்னு. பட் a lot of parents இன்னொரு பயம் என்ன இருக்குன்னா, நைட் சாப்பிட்லன்னா நைட்டு தூக்கத்துலேருந்து எழுந்து என்ன தானே எழுப்புவா, டிஸ்டர்ப் பண்ணுவேன். ஆமாம் அதுக்கு நான் ஃபோர்ஸ் ஃபீடே பண்ணிட்டு போயிடுறேன்னு. டெஃபினெட்லி டோன்ட் ஃபோர்ஸ் ஃபீட் தெம். ஸோ வென் யூ ஃபோர்ஸ் ஃபீட் ஆர் மிரட்டி சாப்பிட வைக்கிறது இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா, they get a lot of attention from you. So they think, ஓ அட்டென்ஷன் தராங்க, நம்மளை பார்த்து கத்துனா கூட they feel it's attention. So attention கிடைக்கும் போது they tend to repeat that habit over and over again. becomes attention seeking. Exactly. So அது இல்லாமல் ஓகே சாப்பிட்லையா சாப்பிடல, leave it, move on to the next meal. Next meal they'll definitely invariably eat properly. I know it sounds easier said than done. Of course. But don't worry, you're definitely not harming your child. Yeah, அந்த ஒரு மீல் சாப்பிடாததுனால அவங்களுக்கு ஒன்றுமே ஆகிட போகிறது இல்லை ஆக்சுவலாக. ஸோ இட்ஸ் நாட் as if மல்டிபிள் மீல்ஸ் அவங்க ஸ்கிப் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஈச் டைம், சாப்பிடாமையே எந்த குழந்தையும் இருக்க போகிறதில்ல. ஸோ allow them to understand their hunger cues and eat according to that. ஹங்கர் கியூஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அண்ட் a lot of parents I've seen இப்போ ஈவினிங் ஒரு ஃப்ரூட்ஸ் கொடுத்து சாப்பிடல ஒரு நைட் டின்னர் சாப்பிடல அப்படின்னா
உடனே எல்லா சத்தும் இருக்கா மாதிரி ஒரு கஞ்சி காய்ச்சி தரது, இல்லைன்னா ஒரு ஸ்மூதி அடிச்சு தரது, எல்லாத்தையும் நான் உள்ளே போட்டுறேன், ஒரு ஸ்மூதியாக பண்ணி கொடுத்துட்றேன், எல்லா சத்தும் உள்ளே போயிடும் அப்படிங்கிறது அதெல்லாம் பண்ண வேண்டாம். ஸோ கிட்ஸ் இப்போ ஸ்மூதி அப்படி கொடுக்குறோன்னா, தென் சின்ஸ் இட்ஸ் ஆல்ரெடி ஸ்வீட், they tend to have it. Next time you offer a meal they reject, they will think you're going to give a smoothie again. ஆர் கஞ்சியில் நல்லா பால் போட்டு சக்கரை போட்டு தருவோம். ஸோ அதுவும் தே வில் பி லைக் ஓகே நம்மளுக்கு கஞ்சி வரும் நெக்ஸ்ட்டு அப்படின்னு ஈஸியாக குடிச்சிடலாம், சீக்கிரம் முடிச்சிடலாம். ஆமாம். ஸோ கஷ்டப்பட்டு எடுத்து சாப்பிட வேணாம், இதெல்லாம் இருக்காது, அம்மா திட்ட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஹேபிட்டும் வந்துடும் அவங்களுக்கு. ஸோ டெஃபினெட்லி டோன்ட் கிவ் ஆல்டர்னேட்டிவ்ஸ், ரிப்பீட் எக்ஸ்போஷர், அண்ட் இஃப் தே ரிஜெக்ட் இட்ஸ் ஓகே, மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஸ்டெப். Okay, very good. Thank you for those practical points. Next, very important question. Screen feeding. சாப்பிட்டே ஆகணும்னு நம்ம முடிவு பண்ணிட்டோன்னா, முக்கால்வாசி ஹவுஸ்ஹோல்ட்ஸில் we see them using the iPad or their cell phones or the TV. அது அவங்களுக்கு பிடிச்ச சேனலை போட்டு விட்டுட்டு, இல்லை என்டர்டெயின்மெண்ட் கார்ட்டூன் போட்டு விட்டுட்டு, அதை பார்த்துக்கிட்டே இருக்கும் குழந்தை, வாயை திறக்கும். அது ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா உடனே வாய் மூடிக்கும். ஸோ வாட் இஸ் யுவர் அட்வைஸ் அபவுட் திஸ்? வேர் டு யூ திங்க் திஸ் ஸ்டார்ட்ஸ்? திஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அஸ் ஒன்லி as பேரண்ட்ஸ். அவங்களுக்கு நம்ம ஃபஸ்ட்லேருந்தே ஸ்க்ரீனே காமிக்கலன்னா அவங்களுக்கு எப்படி தெரியும்? பட் இந்த காலத்தில் do you think it is practically possible to raise children without screens? I can guarantee you that it is. It is possible. Yes, it is possible. Without screens இல்லை, limit your screen time. ஃபுட் பக்கத்தில் ஸ்க்ரீன்ஸ் கிடையாது. Okay, make them sit in the place that you also sit and eat. And I hope that the parents are also not sitting in front of the TV and eating, because that builds a mindless eating habit in the future also for them. So adi illama, I hope you're all sitting around a dining table or a kitchen counter, wherever it is, where there are no screens, no phones or iPads or TVs, nothing. So I have raised a daughter, she has not seen screens while eating. Till today, not one day in these 2 years I've shown her screens. Okay. So அதே பழக்கம் ஃபர்ஸ்ட்லேருந்தே பழகிறது. Because iPad does not belong in the kitchen. iPad does not belong in the dining table. அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வைக்கணும். டிவி டைம்னு இருக்குது, ஈவினிங் அம்மா கொஞ்சம் நேரம் போடுவாங்க, ஹர் ஃபேவரட் ப்ளூயி கார்ட்டூன் போடுவேன், அதை பார்த்துட்டு அந்த 1 எபிசோட் முடித்தோடனே ஆல் டன் அப்படின்னு எல்லோரும் லைட் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவோம் அந்த ரூமை விட்டு. ஸோ give them screen time, limited screen time, and of course show them what is appropriate for them அப்படிங்கிறது. Definitely no screens around the table, around their eating place. அப்படியே நீங்கள் இப்போ ஏற்கனவே நான் எக்ஸ்போஸ் பண்ணிட்டேன், இப்போ நான் என்ன பண்ணுறது, how to wean them off this habit அப்படின்னா, slowly wean that habit off. One, you can introduce a favorite meal without screen. So they like pasta அப்படின்னா ஒரு millet pasta which is made from a healthy sauce பண்ணுறது. அதை பண்ணிவிட்டு இந்த இது நான் கொடுக்கும்போது there is no screen அப்படின்னு சொல்கிறது. ஸோ 3 மீல்ஸு நீங்கள் 3 மீல்ஸும் ஸ்க்ரீன் கொடுக்குறீங்கன்னா 1 மீல்லேருந்து ஸ்க்ரீன் ஃபஸ்ட்டு எடுங்க, தென் மேக் இட் 2, தென் என்கேஜ் தெம் இன் தோஸ் மீல் டைம்ஸ். ஸோ டாக் டு தெம் அபவுட் த ஃபுட் தட் யூ கிவிங். ஆர் அன்றைக்கி அவங்க ஸ்கூல் போயிட்டு வந்திருந்தாங்க அப்படின்னா, இன்றைக்கி ஸ்கூலில் என்ன பண்ணேன், யாரை பார்த்தேன், அந்த மாதிரி அவங்களோட ஒரு கான்வர்சேஷன் என்கேஜ்டாக வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ தேர் இன்ட்ரெஸ்டட் இன் யூ and the food and not in anything else. So build that habit one step from the other. So one step at a time தான் சொல்லுவேன். So any parent who is already exposing them to a screen அப்படின்னா 1 meal கட் பண்ணுங்கள் ஸ்க்ரீனை, then 2 meals ஆக்குங்க. Then we all say nobody is watching TV here when eating. Yeah, so you're only watching TV and it's not okay. So talk to us, tell us about your day or what happened to you, இன்னைக்கு என்ன பண்ணலாம், நாளைக்கு என்ன பண்ணலாம், where do you want to travel. So all of these you can ask them. Okay, that's very nice. So from your tips I can see we should look at it as rewarding the child, yes, rather than punishing the child. Yes. முடியாது, நான் கொடுக்க மாட்டேன், நீ ஸ்க்ரீன் பார்க்கக்கூடாது, அந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணாமல் அவங்களுக்கு பிடிச்சத போக்கிலேயே போய் கொஞ்சம் கொஞ்சமாக வீண் பண்ணுறது. அண்ட் அஃப்கோர்ஸ் செட்டிங் அன் எக்ஸாம்பிள் அட் ஹோம். If the father or the mother is just doing that, அப்போ அவங்க தானே பண்ணுறாங்க, ஏன் என்ன மட்டும் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை தான் வரும். ஸோ we have to set certain rules for our family and household which all the family members will ideally follow. Otherwise it is very difficult. இப்போ இருக்க பசங்க சின்ன வயசுலேருந்தே இல்லாட்டி கேள்வி கேட்க தான் செய்வாங்க, நீ செய்யலை நான் ஏன் செய்யணும்ட்டுன்னு. சிப்ஸ் சாப்பிட்றியாமா அப்படின்னு கேட்பாங்க. You'll be hiding something behind the box and be eating. சிப்ஸா
மை டாட்டர் ஆஸ் சிப்ஸா என்ன சிப்ஸு பொட்டேட்டோவா ஸோ தே ஆர் வெரி வெல் அவேர் ஆஃப் வாட் எவர் யூர் டூயிங் you might think they're just two, they won't know, but they know everything. அண்ட் தே அப்சர்வ். ஐ ஆல்வேஸ் டெல் பேரண்ட்ஸ், ஈட்டிங்க்கு மட்டும் இல்லை, குழந்தைங்க வந்து நம்ம செய்கிறத ஒன்றுத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அண்ட் தே ஆல்வேஸ் லேர்ன் நாட் ஃப்ரம் அட்வைஸ் பட் பை தட் அப்சர்வேஷன் தான். இப்போ இல்லாட்டியும் ஃப்யூச்சரில் இட் வில் பி இன்க்ரைன்ட் இன் தெம் டு சம் எக்ஸ்டென்ட் அண்ட் தே வில் லேர்ன் தேர் லைஃப் லெசன்ஸ் டு அ சர்டன் எக்ஸ்டென்ட் ஃப்ரம் இட். You're setting that habit foundation, இல்லையா? So and they don't know anybody else to learn it from. So first 2 years they predominantly at home, they see the mother or father or grandmother, whatever they are doing they learn from them only, and that is what becomes a habit for an entire lifetime, unless they decide to change it themselves. Exactly. Yeah, definitely. One common thing we see is பால் நிறைய குடிச்சே வளர்ந்த குழந்தைங்க. ஸோ பாலும் குடிக்கணும், வளர்கிற குழந்தை போன் ஸ்ட்ரென்த்துக்கு தேவை, தே ஹாவ் டு க்ரோன்னு சொல்லிட்டு பாலும் கொடுப்பாங்க, சாலிட் ஃபுட்டும் அட் த சேம் டைம் அதே மாதிரி சாப்பிட்ணுன்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ நிறைய பால், ஹவு மச் மில்க் இஸ் ரியலி நீடட், அண்ட் பால் குடிக்கிறதுனால அவங்க அப்பிடைட் சஃபர் ஆகுமா? எஸ், டெஃபினெட்லி. ஸோ மில்க் வந்து நம்ம அளவுக்கு மீறி கொடுக்கும்போது டெஃபினெட்லி இட் ஈட்ஸ் இன் டு த அப்பிடைட். ஸோ அப்படி இல்லாமல் மில்க் டைம்னு செப்பரேட்டாக வைக்கணும். ஒன், மில்க் குவான்டிட்டியை வந்து செட் பண்ணணும். Any toddler will need about 350 to 450 ml at the max. So இவ்வளோ குடிச்சா போதும். I give my daughter only 300 ml, 150 ml in the morning, 150 ml in the evening, which is nowhere close to her any of her meals. So அப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா it's much easier for us. So they are also hungry at the right time for breakfast or dinner. At the same time they're having their milk also. And I think this is also a very Indian concept. பால் குடிச்சாதான் அப்படிங்கிறது. பால் குடிச்சாதான் ஸ்ட்ரென்த்து, பால் குடிச்சாதான் வந்து நீ உனக்கு போன்ஸ்லாம் நல்லாயிருக்கும். நீ வேறு 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஐ ரிமெம்பர் மை கிராண்ட் மதர் யூஸ் டு மேக் இட் லைக் கம்பல்சரி தட் எவ்ரி நைட் தேர் ஷுட் பி 1 glass ஆஃப் மில்க் விச் ஐ ஹாவ் டு ட்ரிங்க். அதுக்கு மேரேஜ்க்கு அப்புறமா என்னமோ தெரியல, ஐ கம்ப்ளீட்லி ஸ்டாப் ட்ரிங்கிங் மில்க் அட் ஆல்ன்ட்டுன்னு, பிகாஸ் ஐ பர்சனலி டென்ட் என்ஜாய் ட்ரிங்கிங் மில்க் அஸ் சச் தனியாக வித்தவுட் மிக்சிங் இட் இன் மை காஃபி ஆர் டீ ஐ மீன்ட்டுன்னு. ஸோ அகெயின் இப்போ மில்கே பிடிக்கல குழந்தைங்களுக்கு. ஸோ அவசியம் will their nutrition suffer if they do not take milk at all? Of course not. There are other calcium sources. You can get it from so many other sources. ஸோ அதனால் அந்த மில்க் சாப்பிடல அப்படின்னா விட்டுடுங்க. அண்ட் மேக் ஷோர் யூனோ ரொம்ப நேரம் பசியோடு இல்லாமல் இருக்காங்களா அப்படின்ட்டு. பிகாஸ் when I said my milk time is between lunch and dinner, and that is also space, there is also a space between her snack and her milk time. So because when you drink a lot of milk there can be hindrance with iron absorption, so you don't have to give so much calcium so that it eats into the iron absorption also. So அப்படி இல்லாமல் கொஞ்சம் ஸ்பேஸ் பிட்வீன் டிஃப்ரெண்ட் மில்க் மீல் அண்ட் த அதர் மீல்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இஃப் தேர் நாட் ஹேவிங் மில்க் அந்த டைமில் அப்படின்னா டெஃபினெட்லி மேக் ஷுர் யூ ஹாவ் சம்திங் எல்ஸ் டு யூனோ for them to eat, for them to not be hungry around that. They don't have to necessarily drink something. Yeah. They can eat something. Yes, also. It can be a cup of fruits, it can be some nuts, it can be a dry fruit laddu that you made at home. So it can be anything simple and small. And coffee or tea நான் கொஞ்சம் குடிக்கிறேன், நீ கொஞ்சம் டேஸ்ட் பாரு. Definitely not okay for toddlers. அவ்வளோ கெஃபீன் அவங்களுக்கு தேவையே இல்லை. அவங்க கெஃபீன் இல்லாமலே டியூராசெல் பனீஸ் மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருப்பாங்க. So they don't need any caffeine at all. They should not have any caffeine in fact. ஸோ சும்மா டேஸ்ட் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கறது அவாய்ட் பண்ணுறது நல்லதுன்னு சொல்வேன். உடனே லாங் லாஸ்டிங் ஹார்ம் அது காஸ் பண்ண போதுன்னு சொல்ல வரல, பட் டெஃபினெட்லி இட் இஸ் நாட் நீடட் ஆல்சோ அட் திஸ் ஏஜ். ஏஜுக்கு டெஃபினெட்லி தேர் இஸ் நோ நீட் ஃபார் கெஃபீன். மில்க் கொடுக்குறீங்களா சொன்ன மாதிரி 350 to 450 ml வச்சுக்கோங்க. அண்ட் மற்ற மீல்ஸோட கிளாஷ் ஆகாமல் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். சரி, குழந்தை சாப்பிடவே இல்லை, நாள் பூரா ஒன்றுமே சாப்பிடல, ஏதாவது கொடுத்து தான் ஆகணும். அப்போ அவங்களுக்கு பிடிச்சது ஸ்நாக்ஸ், ஜங்க் ஃபுட், ஸோ ப்ராசஸ்ட் சிப்ஸ். தெர் ஆர் ஸோ மெனி பேஷண்ட்ஸ் ஈவன் அஸ் டீன்ஸ், லெட் அலோன் டாட்லர்ஸ். டீனேஜில் வரும்போது அவள் எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறா, வெளியில் வாங்கி கொடுத்தா தான் சாப்பிடுவா, ஏன் அவளா கடையில் போய் வாங்கிக்கிறாளா, சம்பாதிக்கிறாளா அப்படின்னு கேட்பேன். I know it is difficult to implement certain rules at home. குழந்தைங்க அடம் பிடிக்கிறாங்கங்கிறது தான் பேரண்ட்ஸோட வந்து கன்சர்ன், and they give in very easily. But as parents, I think we need certain ground rules, and it is only for their health, long-term health, well-beingங்கிறதுக்காக. ஸோ அதில் சில விஷயங்களில் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது தப்பு இல்லை, சம் non-negotiables இருக்கணும்னு நினைப்பேன். And what do you think about snacks for the toddler?
what is unhealthy versus healthy, and it should be easy, right? Women are working, they have run two jobs, one at home, one at office ங்கிறது. So they can't do too much. ஃபஸ்ட்லேருந்து ஸ்க்ராச்லேருந்து ஹெல்த்தியாக நான் எல்லாமே மீல்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ஐ ஹாவ் டு மேக் ஃபார் மை சைல்டுனா it can be very very difficult if they do not have help at home. So how to balance both health versus, I mean, comfort and lack Yeah, of I time? mean, healthy snacks need not be difficult at all. Okay, so you can make it simply. I pack my daughter's snacks in the morning only before she leaves home. So gada even if it's makana, just pan roast it and add some seasoning to it, which is very very minimal, like salt and pepper. Avladhan. So takkana, it takes about 5 to 10 minutes for me, but it's a very healthy snack for her. That along with fruits is a great snack for toddlers. Dry fruits are again great sources of energy for them. ஸோ குட்டி குட்டி ஸ்நாக் நீங்கள் வந்து இஃப் யூ ஹாவ் த டைம் அண்ட் லக்ஸுரி யூ கேன் பேக் ராகி குக்கீஸ் வித் டேட் பவுடர், பட் அகேன் சின்ஸ் இட் ஹேஸ் டேட் பவுடர், லிமிட் ஆர் ரெஸ்ட்ரிக்ட் த கன்சம்ஷன். ஸோ அவங்களுக்கு நிறைய கொடுக்காம நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்நாக்குங்கிறதுல கொஞ்சம் நான் நெகோஷியபிள் ரூல்ஸ் இருக்கணும் அட் ஹோம். ஜஸ்ட் பிகாஸ் அஃப்கோர்ஸ் த பேரண்ட்ஸ் ஆர் ஈட்டிங் ஸ்நாக்ஸ் தீஸ் டேஸ், ஜங்க் ஃபுட் தீஸ் டேஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கிட்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது நீ சாப்பிட்ற எனக்கும் கொஞ்சம் டேஸ்ட் தெரியா அப்படின்னும் போது அப்படி எதுவும் தராமல் திஸ் இஸ் அடல்ட் ஃபுட், திஸ் இஸ் சைல்ட் ஃபுட் அப்படிங்கிறத அவங்களுக்கு செட் பண்ணணும். இன்னொன்று, யூ ஆல்சோ ட்ரை டு ஈட் ஹெல்த்தி இன் ஃப்ரண்ட் ஆஃப் தெம். தேர்ட், இஃப் தே ஆஸ்க், ஏன் க்ரோசரி ஸ்டோரில் அழுது ரோல் பண்ணி புரண்டு அழற குழந்தைங்கள்லாம் இருக்காங்க, இந்த சிப்ஸ் வாங்கினா தான் இங்கேருந்து நான் வெளில வருவேன் அப்படி. ஐ நோ தட் ஹஸ் ஹேப்பன் டு மீ அண்ட் ஐ வில் ஜஸ்ட் கொஞ்சம் முன்னாடி நடந்துருவேன். இது என் குழந்தை இல்லை, வரட்டும், தானா அழுது கெட் ஓவர் இட் அண்ட் கம் அப்படிங்கிற மாதிரி ஐ ஹவ் ஆல்வேஸ் ட்ரை நாட் டு கிவ் இன் டு டெம்பர் டேண்ட்ரம்ஸ். எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த டைம்லேயும் வந்து ஜஸ்ட் லெட் கோ. அவங்க அழறாங்களா, அழுது முடிக்கட்டும், தேர் ஹேவிங் அ மெல்ட் டவுன், காம் தெம் டவுன் இஃப் பாசிபிள். அதர்வைஸ் நீங்கள் சொன்ன ரூல்ஸ் தான் அப்படியே நடந்து போயிடுங்க, இது என் குழந்தையே இல்லைன்ற மாதிரி வந்துருவாங்க பின்னாடி. யா, தே வில் ஃபாலோ வேர் எல்ஸ் டு தே கோ, ஸோ தே நோ ஒன்லி யூ. அதனால் அவங்க கொஞ்சம் அதை வந்து அவங்களை விட்டு பிடிக்கணும். ஸ்பேஸ் அண்ட் டைம். Exactly. They are having some valid emotion, let them show it. Yeah, but let them finish having that and அதுக்கப்புறம் அவங்களே வருவாங்க. இன்னொன்று வாட் ஐவ் நோட்டிஸ்ட் வித் பேரண்ட்ஸ் இஸ், சரி லஞ்சு தான் சாப்பிடல, நீ ஒரு கிளாஸ் பால் குடிச்சிடு போகிறோம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ தட் இஸ் ஆல்சோ அ வெரி காமன் ஹேபிட் தட் ஐவ் சீன் இன் ஹவுஸ் ஹோல்ட்ஸ். அதுவும் பண்ணாதீங்க. அண்ட் ஐ நோ கிட்ஸ் ஹூ கீப் ஆஸ்கிங் ஃபார் மில்க் த்ரூ அவுட் த டே. ஓகே, ஸோ ஒன்று அயன் அப்சார்ப்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஃபைபர் இன்டேக்கே இருக்காது, குழந்தை கான்ஸ்டிபேஷன் இருக்கும். ஸோ இதெல்லாம் நிறைய ஆகும்போது there are only going to be more problems than you think. That day you might think that you solve the problem, அவள் சாப்பிட்டா பால் குடிச்சிட்டா நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு. பட் in the long run it's only going to cause more harm to the child. நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சிஸ் ஜாஸ்தியாக இருக்கும். குழந்தை வந்து சாலிட்ஸ் சாப்பிட்றதுக்கு பழகவே பழகாது ஃபார் அ வெரி லாங் டைம். ஈவன் when they go to school they'll tend to depend on milk after coming back home. லஞ்ச் பாக்ஸ் அப்படியே வரும், வீட்டுக்கு வந்து பால் குடிச்சிக்கலாம் அப்படின்னு இருக்கும். ஸோ பால் டிபெண்டன்சி ஆர் ஜங்க் ஃபுட் டிபெண்டன்சி இருக்கவே வேண்டாம். இஃப் தே டோன்ட் ஈட் மீல்ஸ் தே டோன்ட் ஈட் மீல்ஸ், அவ்வளோதான். இதுக்கு பதிலாக அது அப்படின்னு ஆல்டர்னேட்டிவ்ஸ் கொடுக்குற ஹேபிட்டே விட்டுடலாம். ஈவன் இஃப் இட்ஸ் அ ஹெல்த்தி ஆல்டர்னேட்டிவ், டோன்ட் கிவ் ஆல்டர்னேட்டிவ்ஸ். இஃப் தே ஹவ் நாட் ஈட்டன் யுவர் ரசம் சாதம் பொரியல் அண்ட் கூட்டு, இட்ஸ் ஓகே நாட் டு கிவ் தோஸ் குக்கீஸ் ஆர் மில்க் ஆர் எனி திங் எல்ஸ். they can skip that meal. எக்ஸாக்ட்லி. So according to you, what would an ideal toddler daily routine for eating habits look like? Wake up, have a glass of milk, because I come from a very Indian household where I've been trained and conditioned to drink milk first thing in the morning. So drink a glass of milk, it's fine. Milk குடிச்சிட்டு ஒரு 1 hour or 1.5 hours கேப் விட்டுட்டு and let them play around in that 1 hour, 1.5 hours. Even if they go to school, make sure that they have an கொஞ்சம் active time in the morning, so they wake up from within. ஸோ அவங்க தூங்கிட்டே இல்லாமல் கொஞ்சம் ஆக்டிவாக ஆக்கிட்டு தென் கிவ் தெம் breakfast and then give a solid 2 to 3 hour break in between and then give lunch. If you think your kid might be hungry in between அப்படின்னா a very small snack. The snack should not go over and about அப்படியே elaborate snack-ஆக இருக்கக்கூடாது. Just a small snack, it might be a few grapes, it can be small ஒரு 4 piece of watermelon or something like that, which is very simple, you can easily do at home. Like you said, most of the moms these days are working and they are so busy. Just to cut up a few pieces of watermelon is so easy for them. So அதை பண்ணலாம். Lunch is whatever you eat at around 12:30, 1 o'clock, anywhere around that time. It shouldn't be too late also.
I see moms who say my kid falls asleep at around 12:30, she wakes up at 2:33, I give her lunch then. You're spoiling the entire circadian rhythm. So even for kids, when you set the rhythm right, they will follow it for a very long period of time. ஸோ மீல் டைம் நீங்கள் எத்தனை மணிக்கு கொடுக்குறீங்க ஒரு ஒரு சாப்பாடும் அண்ட் எங்கே வச்சு கொடுக்குறீங்க அப்படிங்கிறது டெய்லி ஃபிக்ஸ்டாக இருந்தது அப்படின்னா இட்ஸ் கிரேட் ஃபார் தேர் மெட்டபாலிசம் ஆல்சோ. லைக் we see so many childhood obesity cases. ஸோ அப்படியெல்லாம் இருக்கும்போது you following a pattern is more important for the child because the child will only follow what you are saying. And evening or a snack, if you want you can give milk, or if you want you can skip it. Give a small snack which can be anything, like nuts, it can be makhana, it can be some popcorn if it's age appropriate. Cut fruits irukkalam. You can make like a small homemade cookie with peanut butter on top. So anything which is small, easy to do for you that day, whatever sails your boat. And then dinner at around 7:38. So the snack portion should be tiny, right? Tiny. அது வந்து ரொம்ப வந்து if you try to give them too much at that time, that will definitely cut into their Exactly. So eating. if you're going to be giving sandwiches, cheese sandwiches, so அந்த மாதிரி நம்ம ஹெவியாக கொடுக்கும்போது டின்னருக்கு ஆஃப்கோர்ஸ் பசிக்காது. நீங்கள் திருப்பி சாப்பிடுன்னு பின்னாடியே சுத்த தான் வேணும். சரி, ஃப்ரூட் சாப்பிடல, ஜூஸாக கொடுக்கலாமா? No juices at all, mainly because dental caries. Okay, so juices வந்து சுகர் அது இதெல்லாம் செகண்டரி ரீசன். ஃபர்ஸ்ட் ரீசன் இஸ் டென்டல் கேரிஸ் ஃபார் மீ. ஜூஸஸ் வந்து ஃபைபர் சுத்தமாக இல்லை அண்ட் எல்லா சத்தும் அதில் போயிடுது. அதனால் வெறும் ஜூஸாக கொடுக்காம அது இட்ஸ் ஜஸ்ட் சுகர் ஸ்பைக் ஃபார் தெம். அண்ட் வென் இட் டிப்ஸ் தேர் கோயிங் டு பி ஹங்க்ரி அகேன். ஸோ அது இல்லாமல் ஜஸ்ட் கிவ் தெம் ரெகுலர் ஃப்ரூட்ஸ், மேக் இட் இன்ட்ரெஸ்டிங் ஃபார் தெம். மை டாட்டர் ஈவன் லைக் சம் டோஸ்டட் பைனாப்பிள்ஸ். ஸோ அப்படி என்னைக்காவது ஒரு நாள் டைம் இருக்கும்போது அதுவும் பண்ணித்தரலாம். இஃப் நாட், ஜஸ்ட் கட் ஃப்ரூட்ஸ் இஸ் மோர் தேன் இனஃப் ஃபார் தெம். அதுக்கப்புறம் டின்னர். So that is the ideal the toddler eating schedule. But whether things will happen on track like that every day, every time, it is going to change. It is going to keep changing. I mean, from starting solids, அதாவது 6 monthsல இருந்து it starts with 1 meal a day, then 7 monthsல 2 meals a day, 8 monthsல 3 meals a day ன்னு வரும். அப்படி வரும்போது what happens, it keeps changing தான். This timing, everything changes. And one toddler sleeps at 7:30 in the night, one toddler sleeps at 9:30 in the night. So timingங்கிறத ஃபிக்ஸ் பண்ண முடியாது. What you can fix is 3 meals a day and 1 snack. That you can definitely fix and keep your meal time same every single day, at least after they've done 1.5 18 months. அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் செட் மீல் டைம்ஸ். இந்த டைமுக்கு நம்ம சாப்பிட்றோம், இந்த டைமுக்கு நம்ம மறுபடியும் சாப்பிட்றோம். ஸோ அந்த கிளாக் ஒர்க்கை நம்ம உள்ளே கொண்டு வந்தோன்னா இந்த பிக்கி ஈட்டிங் ஆர் ஃபஸி பிஹேவியர் ஆர் டேண்ட்ரம்ஸ் இதெல்லாம் ரொம்பவே கம்மியாகும். நம்ம நினச்ச நேரத்துக்கு கொடுத்தோம் அப்படின்னா they would have already finished being hungry. They would have wanted food long time ago, but they're only having lunch at 3 o'clock. Then it is they're going to be fussy. You're bound to ஆனால் them மோஸ்ட் cranky. ஹவுஸ்ஹோல்ட்ஸில் அம்மாங்க உட்காந்து 1 மணி நேரம் கஷ்டப்பட்டு சாப்பாடு ஊட்டிட்டு அதுக்கப்புறம் தான் ஆக்சுவலி தே சிட் டவுன் டு ஈட் themselves. ஸோ அந்த 1 மணி நேரம் ஊட்டுறதே ஃபஸ்ட்டு நிறுத்திடலாம். ஆக்சுவலாக அவங்க முன்னாடி மேக்ஸிமம் 1/2 an hour பிளேட் இருக்கட்டும். 1/2 an hourக்கு அப்புறம் சாப்பிட்லையா, பசிக்கலையா அப்படின்னு கேட்கலாம். do you want to eat அப்படின்னு கேட்கலாம். if they don't want to eat, if they say, I'm sure at around 18 months 20 months they are able to communicate a little bit. So you can start asking them. If they're all done, there are also sign languages these days where children so beautifully learn sign languages early. There is all done. So if they say all done, it's all done. So அதோட பிளேட் எடுத்துடலாம். 1 மணி நேரம் வச்சா அப்புறமா மேபி அவங்க சாப்பிட்ருக்கலாம் அப்படிங்கிற ஃபீலிங்கே வேண்டாம். 1/2 an hour is the time. So if they don't eat at 1/2 an hour அப்படின்னா remove the plate from them. It's okay if they don't eat. Okay, so I think we discussed a lot of practical points and both from your professional point of view and personal point of view. So thank you for sharing all this. So let us have a rapid fire about certain myths and misconceptions in toddler nutrition. Is a chubby baby only a healthy baby? Not at all. So chubby babies குண்டா முழுக்குன்னு இருந்தால் தான் குழந்தை வந்து ஹெல்த்தின்னு கிடையாது. அண்ட் ஊரில் எல்லாரும் சொல்கிறது தான், ஏன் பிள்ளைக்கு சாப்பாடே கொடுக்கலையா, நோஞ்சா மாதிரி இருக்கான் அப்படின்னுவாங்க. ஸோ அதுவும் கிடையாது. ஸோ பேபி ஷுட் ஹாவ் ரைட் நரிஷ்மெண்ட். 3 meals 1 snackல நீங்கள் நரிஷ்ட் ஃபுட்டாக கொடுக்குறீங்க, நியூட்ரிஷன் ரிச்சாக இருக்குது அப்படின்னா
அதுவே போதும். எம்ப்டி கேலரிஸாக இல்லாமல் குட் நியூட்ரிஷன் இருக்கிற ஃபுட் கொடுக்கலாம். ஸோ அதனால ஒல்லியா இருந்தாலும் ஆக்டிவா இருக்காங்க, Yes. எனர்ஜெட்டிக்கா இருக்காங்க, இருக்காங்கன்னா தென் இட் இஸ் more மோர் than தென் இனஃப். மோர் ஃபுட் இவ்வளோ தான் சாப்பிட்டா தான் வந்து நாளைக்கு பின்ன வந்து அவங்களுக்கு வந்துட்டு சத்து இருக்கும் எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு சந்திக்கிறதுக்கு. நோ, டெஃபினெட்லி நாட். அவங்க ஒரு நாளுமே appetite மாறும். growth fluctuates, appetite fluctuates, everything keeps fluctuating. ஸோ இன்றைக்கி இருக்க மாதிரி நாளைக்கு இருக்காது. ஸோ அவங்க எவ்வளோ சாப்பிட்றாங்களோ அது போதும். மில்க் குடிச்சாதான் வந்துட்டு நான் வளர்கிறேனே மம்மிங்கிற மாதிரி வளருவாங்களா இல்லாட்டி நின்றுருவாங்களா, போன் growth ஆகாதா? நோ, டெஃபினெட்லி அப்படிலாம் இல்லை. அண்ட் நம்ம ஹைட்டை பொறுத்த வரைக்குமே வந்து இட்ஸ் ஆல் ஜெனட்டிக்லி ப்ரீ ரிட்டன். ஸோ இவ்வளோ ஹைட் வளருவாங்கன்னு இருக்குது. நீங்கள் மில்க் குடித்தா தான் வளருவாங்கன்னு இல்லை. அதுக்கு ப்ராப்பர் நியூட்ரிஷன் சப்போர்ட் தேவை தான். மில்க்லேருந்து தான் அந்த நியூட்ரிஷன் வருமா அப்படின்னு கேட்டால் இல்லை. யூ கேன் கெட் இட் Calcium is essential for growing essential. bones. Yes, அவ்வளவுதான். definitely. But you can get it from any source. குழந்தை சாப்பிடலன்னா ஃபோர்ஸ் ஃபீடிங் அவசியம் பண்ணி அந்த மீலை முடிக்க வைக்கணுமா? வேண்டாம். ஸோ குழந்தை சாப்பிடல அப்படின்னா இட்ஸ் ஓகே. மேபி அந்த மீல் அவங்களுக்கு பசிக்கலையாக இருக்கும், அவங்களுக்கும் ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு கப் ஆஃப் கர்ட் நல்லா சில்லுன்னு சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணலாம். ஸோ அவங்களுக்கு என்ன அப்போது ஓகேவோ அதை மட்டும் கொடுங்க. இல்லை நீ இதை முடிச்சாதான் உனக்கு நல்லது அப்படிங்கிறது வேண்டாம். ஃபோர்ஸ் ஃபீட் பண்ண வேண்டாம். ஸ்க்ரீன்ஸ் டியூரிங் ஈட்டிங் டெஃபினெட்லி நாட் நீடட். ஒரு எமோஷ்னல் டிபெண்டன்ஸே வந்துடும் குழந்தைங்களுக்கு அந்த ஸ்க்ரீன் மேலே. ஸோ அது இல்லாமல் ஜஸ்ட் அவாய்ட் ஸ்க்ரீன்ஸ் ஆஸ் மச் as பாசிபிள். என்னைக்கா ஒரு நாள் யூஆர் ஷோயிங் ஸ்க்ரீன்ஸ் ஆர் யூஆர் சிட்டிங் ஆஸ் அ ஃபேமிலி வாட்சிங் அ மூவி அண்ட் ஈட்டிங் அப்படின்னா தட் இஸ் ஃபைன். பட் எவ்ரிடே பேசிஸ் கிச்சன்லேயோ டைனிங் டேபிள்லையோ ஐபேட் இருக்கிறது வேண்டாம். ஸ்நாக்ஸ் அப்படிங்கிற போது கேன் வி கோ ஃபார் பேக்கேஜ் ஃபுட்ஸ் ரேதர் தேன் ஹோம்மேட் ஃபுட்ஸ் இஃப் யூ டோன்ட் ஹேவ் டைம்? 90% of the time it's better to keep it homemade. ஏன்னா பேக்கேஜ்லேயே ஐ நோ லாட் ஆஃப் பிராண்ட்ஸ் தட் சே இட்ஸ் அ க்ளீன் பிராண்ட், நத்திங் இஸ் இன்க்ளூடட் அப்படின்னு. பட் தேர் வில் பி ஜாகரி ஆர் பாம் சுகர் ஆர் கோகோனட் சுகர், சம்திங் வில் பி added in it which I am not okay with for toddlers below the age of 2. Below the age of 2 I definitely don't recommend any sugar for a toddler. ஸோ சுகர் இல்லாமல் நிஜமாவே க்ளீன் பேக்கேஜ் ஃபுட்டாக இருக்குது, யூவ் ரெட் த லேபிள்ஸ் அண்ட் இட்ஸ் ஆல் ஓகே அப்படின்னா இட்ஸ் ஃபைன். அதர்வைஸ் டேக் கட் ஃப்ரூட்ஸ் ஃப்ரம் ஹோம். இட்ஸ் ஆஸ் சிம்பிள் as that. சைல்டு ஏதாவது ஒரு மீலில் சடனாக ஸ்கிப் பண்ணுறாங்கன்னா சம்திங் ஷுட் பி ராங் வித் தெம், அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அந்த மாதிரி ஏதாவது யோசனை பண்ணுமா? அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஆக்சுவலாக. அண்ட் லாட் ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் ஆல்சோ திங்க் த கிராண்ட் பேரண்ட்ஸ் லைக் அவளுக்கு ஜுரம் வருதுன்னு நினைக்கிறேன், அவர் கோல்டு பிடிக்குதுன்னு நினைக்கிறேன், அதனால தான் சாப்பிட மாட்டேங்கிறான். அந்த மாதிரி இல்லை. We should always stick to responsive feeding if you ask me. That meal if they have not eaten, just pay attention to them. If you think, or mothers know the best, their intuitions work really well. So if you think a child might be falling sick na, get it checked. If not, mostly சாப்பிட்றதுக்கும் அதுக்கும் கனெக்ஷன் இல்லை, சாப்பிடல அப்படின்னா விட்டுடலாம். நெக்ஸ்ட் லெட்ஸ் டூ இன் ஷார்ட் ப்ராப்ளம் சால்விங் ஃபார் சர்டன் ரியல் லைஃப் சுச்சுவேஷன்ஸ் டியூரிங் ஃபீடிங் டைம்ஸ். ஓகே. ஏன் குழந்தை வெறும் தயிர் சாதம் தான் சாப்பிடுவாங்க, 3 வேளைக்கும் தயிர் சாதம் கொடுத்தாலும் ஹாப்பி தான், ஷுட் ஐ கண்டினியூ கிவிங் இட்? தயிர் சாதம் ப்ராப்ளம் இல்லை, பட் உங்களுக்கு மற்ற சோர்ஸ் ஆஃப் நியூட்ரிஷனும் வேணும். அண்ட் யோர் கிட் ஷுட் பி ஈட்டிங் மோர் தென் 10 to 15 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட்ஸ் வென் தே ஆர் அ டாட்லர். ஸோ வெறும் தயிர் சாதம் தான் கொடுக்குறாங்க, மற்ற எது சைடில் வச்சாலும் ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னா இட்ஸ் ஓகே. கீப் ரீஇன்ட்ரடியூசிங் த ரிஜெக்டட் ஃபுட்ஸ் அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன். someday they will pick it up and eat and that will happen. And teach them ஏன் இந்த ஃபுட்டு வைக்கிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் பேசிக்ஸ் டீச் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் பெருசாக சயின்ஸ்குள்ளெல்லாம் இறங்கி அதை சொல்ல வேண்டாம். இது நல்லது, இது போன் ஸ்ட்ரென்த்து, இது ஐ ஸ்ட்ரென்த்துன்னு அவங்களுக்கு புரிஞ்ச சென்ஸில் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இதை நீ சாப்பிட்டனா நல்லா ரன் பண்ண முடியும், இதை சாப்பிட்டா நல்லா ஸ்விம்மிங் பண்ணலாம், ஆர் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ டு க்ரோ டாலர். அந்த மாதிரி சும்மா அவங்களுக்கு புரிஞ்ச டேர்ம்ஸில் motivate them, encourage them and tell why you've kept that food for the first place. ஸோ அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா someday they will learn to pick it up and eat. நம்பிக்கை தான் எஸ், வாழ்க்கை. அதானே எல்லாம். ஒன்லி வாண்ட் ஸ்வீட்ஸ், தே வாண்ட் சம்திங் ஸ்வீட் அட் ஈச் மீல் அப்படின்னு, லைக் டெசர்ட் ஃபார் அடல்ட்ஸ். இஸ் இட் ஓகே? தட்ஸ் நாட் ஓகே. அதுதான் 2 years வரைக்கும் டாட்லர்ஸ்க்கு எனி டைப் ஆஃப் சுகர், ஹனியாக இருக்கட்டும், ஜாகரி, எனி திங், நான் ஊர்லேருந்து வாங்குகிற நாட்டு சக்கரை அப்படின்னாலும் அதுவும் வேண்டாம் தான். ஸோ அவங்களுக்கு எனி டைப் ஆஃப் சுகர் இன்ட்ரடியூஸ் பண்ணாதீங்க, பிகாஸ் their taste preference will move towards that has eating sugar for us also it's a dopamine thing. ஸோ நம்மளுக்கு சாப்பிட்ட உடனே ஒரு நல்ல ஃபீலிங் இருக்குது, we feel very good about ourselves. ஸோ அவங்களுக்கும் அதே தான், they feel really nice after eating sugar. அண்ட் ஏன் இதே எல்லாத்துக்கும் சாப்பிடக்கூடாது, ஏன் அம்மா வந்து இட்லியும் உப்புமாவும் தராங்க அப்படின்னு இருக்கும்.
So if they are only eating sugar na, cut it out of their habit, bring a totally new type of food that is also your family type of food. சாப்பாடை தூக்கி எறிகிறாங்க, எல்லா இடத்துலையும் எறிஞ்சு வைக்கிறாங்க, ஃபுல் மெஸ் ஆக்கிடுறாங்க. Meltdowns, mood swings அதுங்களுக்கும் இருக்கு. So when Spitting the food on your face. yes, all of this will happen for a mother. I think only a mom will understand when things like these happen at home. Even when the dad walks in the night and the mom says இன்னைக்கு மூஞ்சில சாப்பாடு துப்புனா அப்படின்னு சொன்னாலும் அப்படியா அப்படின்ட்டு போயிடுவாங்க ஃபாதர்ஸ்லாம். But only a mom will understand the gravity of the situation. So I think if they are throwing tantrums, if they are making it messy அப்படின்னா ஓரளவுக்கு மெஸ்ஸியாக இருந்தால் இட்ஸ் ஃபைன். But when it goes overboard where they are throwing things அப்படின்னா move them out of the high chair. It's okay if they don't eat that meal. They should learn that such behavior is not okay, and setting ground rules at home is very important. When we eat on the dining table, we eat கொஞ்சம் சிவிக் சென்ஸோட சாப்பிடுவோம் அப்படிங்கிறத கொஞ்சம் சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு சொல்லி தரணும். நம்மளும் சாப்பிடும்போது வி மிமிக் அண்ட் ஷோ, இங்கேருந்து எடுத்து அது வாய்க்கு போகுது அண்ட் வி டோன்ட் ஸ்பில் எனிவேர் அப்படிங்கிறத மிமிக் பண்ண பண்ண they'll also understand how we do things, and the best people they learn from is the parents. So வீட்டு சாப்பாடு சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க, வெளியில் வாங்கி கொடுக்குறது தான் அவங்களுக்கு பிடிக்குது. வெளியில் வாங்கி கொடுக்குறது ஒன்று, ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனால் இன்னும் நல்லா சாப்பிடுவாங்க, அவங்க அம்மா பண்ணுறது இன்னும் ரொம்ப பிடிக்கும். ஸோ I've had a lot of my daughter's friends come over and they'll really enjoy my food when my daughter is like என்னத்துக்கு இப்படி சாப்பிட்றீங்க அந்த மாதிரி பார்த்துட்டு இருப்பா. And when my daughter goes to their house, she'll also eat really well. Like I've not fed her in her lifetime. அப்படி தான் சாப்பிடுவாங்க. Grass on the other side is always greener for them. So they tend to like new things. They want to explore new stuff. Oh, that texture is very different, I want to touch it and see. இந்த மாதிரி அவங்களுக்கு எக்ஸ்ப்ளரேஷன் ஹேபிட் இருக்கும் at the toddler stage. That is okay, you don't have to feel bad at all. One meal if they're eating out somewhere else அப்படின்னா, if it's healthy enough, it's okay to give it. If not, just come back home and go to your normal home cooked meals. Okay, so அதனால don't feel guilty that எப்படியோ you're not cooking well and Exactly. குழந்தை அந்த இடத்துல It's not a you problem, it's a them problem. So yeah, that's very nicely phrased. Thank you. So thank you, Priyanka. You have shared a lot of valuable insights and practical tips, I should say, and I think a lot of the mothers watching this problem would have had most of their doubts answered, and if they have not had a few answered, they can always reach out to you on your Instagram. definitely, thank you so much for having me here, ma'am, and made sure we shared a lot of insightful things. Thank you. So feeding a toddler is not always about making them eat more. It is more about building certain habits which will make them have a healthy relationship with food all their life. டெஃபினட்டாக ஒரு நிறைய மெஸ்ஸி மீல்ஸ் இருக்கும், ரிஜெக்ஷன் இருக்கும், அழுகை இருக்கும், சண்டை இருக்கும். இது எல்லாமே இட் இஸ் கோயிங் டு பி பார்ட் ஆஃப் தேர் நார்மல் க்ரோயிங் அப். பட் கன்சிஸ்டன்சி வில் பீட் பர்ஃபெக்ஷன் எனி டே. Trust your child, but more importantly, trust yourself as a parent, and don't think that you are doing something wrong or you are a bad mom or parent for not feeding your child better. Small bites today for lifelong habits tomorrow. So till next time, as always, stay kind, stay curious, and let's keep the conversation going.